அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே சொல்லுவோம் என் அன்பே என் அன்பே அவர் செய்த நன்மையா நான் சொல்லி துதிப்பேன் அவர் செய்த நன்மையா நான் சொல்லி தலைக்கு மேல என்னோடு இருந்தா ஒரு செய்திக்குள் பாய்வேன் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன் அற்புதத்தை செய்துட்டார். கையை உயர்த்தி அதிசயத்தை செய்துட்டார். 18 வருஷமா ஆமா கட்டியிருந்த அந்த கட்டிலிருந்து எல்லாரும் பார்க்க விடுதலை கொடுத்தார். சில வியாதியின் கட்டுனால, செய்வன கட்டுனால, போராட்டத்தின் கட்டுனால, சோர்வின் கட்டுனால, கடன் பிரச்சனை என்கிற கட்டுனால, ஆமா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேங்கிற ஒரு அவமானத்தில் இருக்கீங்களா? பிசாசு கொண்டு வருகிற ஆமா வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நேபுகாத்நேச்சர் இப்படி பார்க்கிறாரு, மந்திரியை கூப்பிடுறாரு. ஐயோ 3 பேர் அல்லவா போட்டோம், 4வது ஒருவர் தேவ சாயலுக்கு விளாவிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தேவ சாயலா இருக்கிறாரு. தேவ சித்தம் இல்லாம முடி கூட கீழே விடாது. அக்னி பலன் செய்யல, ஒண்ணுமே அங்க நடக்கல. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். ஆமா கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல, நெஞ்சில கை வச்சு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்பு வைக்க என்னதான் ஆயுதம் வரட்டும் தப்பு வச்சிருவார். செய்கிற தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு தீமையும் செய்யாதவர். நம்மளுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வம், நம்மோடு கூட வருகிறவர், நம்மளை நடத்துகிறவர், நமக்கு முன்பதாக போகிறவர், கோணலான வழிகளை நேராக்குகிறவர், கரடுமுரடான பாதைகளை சமமாக்குகிறவர். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரகாதா நாமா ஷெகேதி டேபே கபா ரகாதா டபலபோ. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்றவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. இது தேவனோடு கூட பேசுகிற நேரம். இது ஒரு விலையேற பெற்ற ஒரு நேரம். ஓ ராபா ஷகாதா நாமா ரகாதா நாமா லஹோ துடாபா ரகாதா நாமா ஷகாதா டபலபோ. நீங்க ஆண்டவர் கூட பேசணும், ஆண்டவர் உங்க கூட பேசணும். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா என்னை நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நீர் வாங்க தகப்பனே, என்னுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா, உம்மை நான் வரவேற்கிறேன், என்னை நிரப்புங்க, என்னோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க தகப்பனே. ஓ நீர் கிரியை செய்யுங்கப்பா, நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. லாபா ரகாதா நாமா ஷகாதா டாபா ரகாதா டபலபோ. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல தோல்வி இருக்காது. ஆவியானவர் நடத்தும் போது அந்த இடத்துல ஜெயத்தை தேவன் தருகிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரை ஓ வரவேற்போம். அப்பா நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. இருள் விலகட்டும், ஓ மாம்ச கிரியைகள் விலகட்டும், ஆவி பலப்படட்டும், ஆவி பலப்படட்டும், உள்ளான மனிதன் ஆண்டவரே பலப்படட்டும் அப்பா. ஓ ராசதா நாமா ரேகாதா நாமா ஷேகாதா டபலபோ. ஆவியானவரே எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க தகப்பனே. நீர் வாங்கப்பா, என்னுடைய இருதய கதவை திறந்து தருகிறேன், நீர் வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் அசைவாடுங்கப்பா. உடைய வல்லமை ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரபா கமா ஷகாதா டபலபோ தோனா மாரேகாதா நாமா ஷதா டபலபோ. ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்படியே கரங்களை அசைத்து பலன் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஒருவேளை இந்த இடத்துல
பலன் குன்று போய் நீங்க வந்திருக்கலாம். ஒரு புதிய பலன் உங்களை பலப்படுத்த போகிறது. வேதம் சொல்கிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிறார். சோர்ந்து போன உங்களை தேவன் பலப்படுத்துகிறார். ஒரு தைரியத்தை தருகிறார். ஒரு உற்சாகத்தை தேவன் தருகிறார். பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவியே. சொல்லுமா, பலனடைய சத்தமாய் நீரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அப்படியே கரங்களை அசைத்து அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா, எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஓ நிரம்பட்டும் அப்பா, உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். சொல்லுவோம், நீரே கணத்துக்கு பாத்திர, ஆண்டவரை பார்த்து உள்ளத்தினால மகிமையுடையவர். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் அப்படியே கரங்களை அசைத்து சொல்லுமா, ஜீவன் தந்தி என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்து உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 எல்லா சத்தமாய் ஆராதனை ஓ நித்தியமானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஓ மக்காராதனை அப்பா. ரபா ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கடத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீ
கடத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எல்லா துதிக்கும் எல்லா கடத்திற்கும் பாத்திரர் அப்பா. நீரே நிரந்தரமானவர். எனக்கு நிரந்தரன்னு சொன்னா அது நீங்க தான்ப்பா. எப்பவும் என் கூட வருபவர் யாருன்னு கேட்டா அது நீங்க தான்ப்பா. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறலாம். இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு என் கூட நடக்க மாட்டாங்கப்பா. ஆனா நான் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் என் கூட நீர் வருவீங்க தகப்பனே. என் கூட வருகிறவரே, என்னை தேற்றுகிறவரே, என்னை நடத்துகிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, we welcome you father. நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ராபா ஷகாதா டபலா காதா டபலா பலபல தூடாபா ரேகானா நாமா ஷகாதா டபலா. அப்படியே 2 கரங்களை அசைத்து அந்த கல்வாரி சிலுவையை பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஓ ராமலதா நாமா ஷகாதா நாமா ரேகாதா டபலா. 2 கரங்களை உயர்த்தி, எனக்காக என்னுடைய பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா. இதை நான் விசுவாசிக்கிறேன். இனி நான் பாவத்தை சுமக்க மாட்டேன். இனி நான் வியாதிகளை சுமக்க மாட்டேன். இனி நான் உலக காரியங்களை சுமக்க மாட்டேன். அதையெல்லாம் உம்முடைய சிலுவையில் இறக்கி வைக்கிறேன்ப்பா. என்னுடைய பாரத்தை எல்லாம் சிலுவையில் இறக்கி வைக்கிறேன். என்னை அனுதினமும் வருத்தப்படுகிற வருத்தங்களை எல்லாம் சிலுவையில் இறக்கி வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் கஷ்டப்படுதே. எனக்கு உள்ளான இருதயத்தில் சந்தோஷம் இல்லையே. ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குதே. வாழ்க்கை இருளாய் தெரியுதேப்பா. ஒரு வெளிச்சம் இல்லையே. உண்மையான வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள எரியும் போது உங்களை பிரகாசிக்க செய்யும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை பிரகாசிக்க செய்யும். ஓ ராபா ஷகாதா டபலபோ. அனுதினமும் ஆவியானவரை நீங்க எரிய விடணும். அனுதினமும் அவரோடு கூட பேசணும். அனுதினமும் அவரோடு கூட இடைப்படணும். அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேதம் வாசிக்கிறது அனுதினமும் வளர வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி என்னை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க தகப்பனே. என்னை மீண்டும் மீண்டும் அணைத்து கொண்டீரே, என்னை தேடி வந்தீரே, என்னை மீட்டு கொண்டீரே, என்னை கைவிடாம இதுவரைக்கும் நடத்துனீங்களேப்பா. எத்தனையோ நேரம் நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னை விடலப்பா. நீங்க என்னை நடத்துகிறதற்காய் நன்றி. என்னோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. 2 கரங்களை உயர்த்தி ஒரு நேச பாடலை பாடி நம் தேவனை உயர்த்துவோம். 2 கரங்களை உயர்த்தி, என் அன்பே 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 என் அன்பே. ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. உம் பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. உம் பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே 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 என் அன்பே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் இனி பாவி இல்லப்பா, நான் இனி உம்முடைய பிள்ளைப்பா. பிசாசு அநேக நேரத்தில் என்னை ஏமாத்தி வச்சிருக்கிறான். நீ பாவம் பண்ணிட்ட, உன் கூட ஆண்டவர் இல்லை, நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு என்ன உலகத்துக்கு நேராக உலக ஆசைகளை காட்டி, உலக சிற்றின்பங்களை காட்டி, கெட்ட குமாரன் எப்படி உலகத்தை பார்த்து தகப்பனை விட்டு தூரம் போனானோ அதே போல அநேகர பிசாசு தூரம் வைத்திருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார்.
2 கரங்களையும் விரித்து, என் மகன் வரமாட்டானா, என் மகன் என்னோடு கூட பேச மாட்டானா, என் கூட வரமாட்டானா, அவன் என்னை தேடி வரமாட்டானா? மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே, அப்படியே கரங்களை அசைத்து ஆண்டவரை பார்த்து ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அநேகருடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, சாபங்கள் மறைகிறது, பின் தொடர்கிற பலவீனங்கள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். ஒரு ஆவியானவர், வைராக்கியம் உள்ள ஆவியானவர், என் மகனுக்காக, உங்களுக்காக வைராக்கியம் உள்ள ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரேகா சதனமலஹோ லேமே கமரஹோ துடாபஷே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. சொல்லுவோம், என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாயிருந்த என்னை நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாயிருந்த என்னை நேசித்த அன்பை பாடுகிறேன். என் அன்பே, உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சிலுவையை பாருங்க. அவர் வாரினால் அடிபட்டிருக்கிறார். துரோகியாயிருந்த உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே வெளியேற பெற்றது ஓஹோ அவருடைய ரத்தம், அதை உங்களுக்காக தேவன் சிந்தி இருக்கிறார். வெளியேற பெற்ற ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த ரத்தத்துக்கு முன்பதாக எந்த ஒரு உலக காரியங்களும் பெருசல்ல. அவர்தான் பெரியவர். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க வெறுக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. உமக்கு பிடிக்காதுங்கிற காரியம் எனக்கும் பிடிக்காதுப்பா. உமக்கு வேண்டான்கிற காரியம் அது எனக்கும் வேண்டாம்ப்பா. நீர் விரும்பாத காரியம் நான் விரும்பலப்பா. அநேக நேரத்தில் நீர் விரும்பாத காரியத்தை நான் ரொம்ப விரும்பிட்டேன்ப்பா. அதனாலதான் இந்த அடி, அதனாலதான் இந்த இருள், அதனாலதான் இந்த பாடுகள். நீர் விரும்பாத காரியத்தை நான் விரும்ப மாட்டேன். நீர் வெறுக்கிற காரியத்தை நானும் வெறுப்பேன்ப்பா. உமக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. உமக்கு வேண்டான்கிறது எனக்கு வேண்டாம். கரங்களை உயர்த்தி நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உமோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே,
ஏக்கமே, என்னுடைய தியாகமே. ஓ ராகா வாகா வாகோ ராணனமா சதா பலவு மேகமா ராகா நனனலதா பலவு. என் இருதயம் உடையட்டும்பா. உங்க அன்புக்கு முன்பதாக என்னுடைய இருதயம் உடையட்டும்பா. என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரட்டும்பா. ஓ என்ன நிரப்புங்கப்பா. கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மைப்பா. நீர் வெறுக்கிற காரியத்தை நான் வெறுக்கிறேன்ப்பா. உமக்கு பிடிக்காத காரியத்தை எனக்கு பிடிக்காதுப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் இனி தரிக்க மாட்டேன்ப்பா. உலகத்துக்காக நான் இனி வாழ மாட்டேன்ப்பா. உமக்காக நான் வாழ்வதற்கு நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய பலனை தேவன் தருகிறார். ஒரு புதிய சுகத்தை தேவன் தருகிறார். ஒரு தைரியத்தை தேவன் தருகிறார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய தைரியம், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய தைரியம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ உலகத்துக்கு இல்ல மகனே, நீ என்னால பிறந்திருக்கிற. நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவன். நல்ல கரங்களை தட்டி இது ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அணைந்து போன வாழ்க்கையை தேவன் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ரசதன மரகதட பலபோ துடா மரே லுனா நா மரகடடடடடடடட பசகா. receive it. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஓ ரகபஸதட. ஹalleluya ஹalleluya ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னா அவர் உயிரோட வச்சிருக்கிறார். ஹalleluya. நீங்க இன்னும் ஏன் நிலைச்சிருக்கிறீங்கன்னா அவர் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். ஆமென். தோக்க விடல, ஓட விடல, ஆண்டவர் நிலை நிற்க வச்சிருக்கிறார். ஹalleluya ஆமென். உடைந்து போன என்னுடைய வாழ்க்கையை அவர் சீரமைச்சிருக்கிறார். அரணான பட்டணம் போல அதை மாற்றி இருக்கிறார். என்னுடைய சத்துருக்களை தான் அவர் ஓட விட்டுருக்கிறார். என் எல்லை எங்கிலும் சமாதானத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. சேர்ந்து கையை தட்டி எஸ், அவர் என் கூட இருக்கிறதுனால சேனைக்குள்ள பாய்வேன். அவர் என் கூட இருக்கிறதுனால மதுல தாண்டுவேன். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, ஓ தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. சொல்லுவோம், அவர் சிந்தின ரத்தம் எனக்கு மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. 1 2 என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நல்லா கைத்தட்டி
போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. சொல்லுவோம், என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி தலைக்கு மேல. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். 2, 3, 4 நல்லா கைத்தட்டி. எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, நாவின் மேல அதிகாரம் வச்சாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. சொல்லுவோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேல அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேல அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி. எல்லாம் சேர்ந்து அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு. என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். ஆஹா, என்னோடு இருந்தா நல்லா உற்சாகமா. அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நல்லா கைத்தட்டி. உலர்ந்து போன ஆனா என்னை துளிர்க்க செய்தாரு, ஜீவனற்று இருந்த ஆனா எனக்கு ஜீவனை தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரு, தேசத்தை சுதந்தரிக்கும் மேலனை தந்தாரே. Yes. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்கச் செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சொல்வோம், உலர்ந்து போன என் கோலை துதிக்கச் செய்தாரே, ஓ ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. செய்த நன்மை, செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி. கடைசியாய் அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோட அக்காவுக்கு வந்து 11 வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ தான் குழந்தை பிறந்தது, 5 மாத குழந்தை. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, ஐயா கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதேபடி குழந்தை பிறந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் அந்த பிரெயின் ஃபீவர்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுலேயும் டாக்டர்ஸ் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த குழந்தை வந்து இனிமேல் உங்கள் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலமையில் நாங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அந்த குழந்தை வந்து டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க, அந்த வார்டில் இருந்த நிறைய குழந்தைங்க பொழைக்கல, ஜோவின் மட்டும்தான் பொழைச்சிருக்கான். அவன் 4 நாளாயும் கண்ணு திறக்கலை, 4 நாளுக்கு அப்புறம் கண்ணு திறந்துட்டான். அதேபடி எங்கள் அண்ணனோட குழந்தைக்கும் அம்மா போட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, என்னென்னமோ பண்ணி சரியாகவே இல்லை. அந்த அம்மா போட்டு குறையவே கிடையாது, 10 நாளாயும் அந்த குறையவே இல்லை, பெருசாக அது இதாகிட்டு இருந்துச்சு. அண்ணன் குழந்தைக்கும் அது சரியாகி நான் இங்கே வந்து சரியான உடனே சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். 2 குழந்தைகளுக்குமே ஆண்டவர் வந்து
நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. கொடான குடி ஸ்தோத்திரம். எனக்கு வீசிங் இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. தலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லா ஸ்கேனுமே எடுத்தாங்க. எதுனாலையுமே அது கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து சண்டே ஜபத்தில் ஐயா ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு சரியாச்சு. கொடிய பிசாசோட போராட்டம். நான் ஒரு வருஷம் பக்கம் நான் இரவு தூங்கவே கிடையாது, தூங்குனதே இல்லை. இங்கே ப்ரேயர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சு. நான் இந்த சபைக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் ரொம்ப கடனோடையும் பிரச்சனையோடையும் வேலைக்கு போக முடியாமல் தலை சுற்று ரத்தம் 3 பாயிண்ட் தான் இருக்கிற மாதிரி நிலமையில தான் இங்கே வந்தேன். எனக்கு 2 பசங்க, அவங்க 2 பேர் ரட்சிக்கப்படலை. நான் மட்டும் இருக்கனால உனக்கு ஏசப்பா பார்த்துக்கிடுவாருன்னு என்னை கைவிட்டு நான் வேலைக்கே போக முடியாமல் பாஸ்டர்ட்ட எல்லாத்துட்டையும் ஜோம் பண்ணிட்டு வர அழுதுட்டு போவேன். ஆனால் 2024 ஜனவரி மாதம் முதல்லையே என் பையன் வீட்டுக்கு வந்து இனிமேல் நீ வேலைக்கே போக வேண்டாமா, நான் உனக்கு வாடகை கொடுத்து உன்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி அழகாக எனக்கு வந்து ஆசீர்வாதமாக எங்கள் சபைக்கு 2 வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமாக நன்மையாக நல்ல ஒரு குறையில. பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, நீ கவலைப்படாத பானு, உன் பிள்ளைகளை கொண்டே ஆண்டவர் உனக்கு செய்வார், யாரை கொண்டு உனக்கு செய்வார், கலங்காதுன்னு ஐயா சொன்னாங்க. அந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தரை நீ நல்லா பையனுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் சின்ன பையனும் சிறைச்சாலையில் 1 வருஷம் இருந்து விடுதலையாகாமல் கேஸ் என்ன இதாகுமோ 20 வருஷம் தானே, அதையும் விடுதலையாக்கி மனைவியோட கொண்டு போய் சேர்த்து வச்சு அவனும் சந்தோஷமா பிள்ளைகளோட மனைவியோட இருக்கான். ஏசாயா எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரம். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கு, இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்கிறது, இப்படி எங்கள் உடைமைகளை அபகரித்து கொண்டாங்க, இப்படி எங்களுக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க, செய்வனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பிள்ளை சூனியம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் அதாவது தூரத்திலிருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாதத்தில் என்ன வார்த்தை எனக்கு தாரீர் ஆண்டவரே, என்ன செய்தி கொடுக்குறேன்னு சொன்னால், இந்த 54வது அதிகாரம் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்தந்த நேரத்துக்கு தக்கவாறு கர்த்தர் இஸ்ரவேலை தூக்கி எடுப்பார், தம்முடைய ஜனத்தை தன்னுடைய வார்த்தையினால தூக்கி எடுப்பார். ஆகையினால இன்னைக்கு இந்த காலையிலே உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? உன்மேல மனம் இறங்கி, உன்மேல நேசம் வைத்து, உன்மேல பாசம் வைத்து, உன்மேல உரிமை கொண்டாடி சொல்லுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். கைகளை தட்டி எல்லாம் கையை நீட்டி சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க, ஒரு முகத்தை பார்த்து சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். சகரியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3, 4 கூட அந்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சாத்தான ஆண்டவர் அப்படி பார்க்கிறார். யோசுவா ஒரு யுத்த வீரனுக்கு விரோதம் செய்ய அவன் பக்கத்தில் நின்றான. வாசிக்க கேட்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியனாகிய, கவுனிங்க, நம்மளாம் சாதாரண ஆட்கள், விசுவாசிகள், நான் ஒரு ஊழியக்காரன். பிரதான ஆசாரியன், மோசைக்கு அடுத்து ஊழியம் செய்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கர்த்தர் எனக்கு காட்டினார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே பக்கத்துல பாருங்க, விரோதம் சாத்தான் கொண்டு வருகிறது. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் பக்கத்துல வலது பக்கத்து நிற்கிறான். பாருங்க எவ்வளவு அந்த பிசாசினுடைய கிரியை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. முழு உலகத்தையும் தன்னுடைய கைகளுக்குள்ள வைத்திருக்கிற அந்த பிசாசு கர்த்தருடைய பிரதான ஆசாரியன் மேல விரோதம் செய்ய, அவனை இல்லாமல் ஆக்க அப்படி நிக்கிறான். என்ன நடந்ததுன்னு வாசிங்க, 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பாருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக.
சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? கொள்ளிவாய் பிசாசு வந்து நிற்கிறான். அவனுக்கு பேரும் வைக்கிறார், கொள்ளிவாய் பிசாசு அல்லவா. என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நிற்கிறானே என்று ஆண்டவர் படபடபடபடங்குது. அவருடைய இருதயம் படபடங்குது. எனக்காக எவ்வளவு ஊழியம் செய்யணும். கவுனிங்க, ஏன் நின்றான்னு 3வது வசனம், அழுக்கு வஸ்திரம் உடுத்தியிருந்தான். வாசிப்பா. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரிச்சதுனால விரோதம் செய்ய பக்கம். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது பயம் வேண்டாம். அழுக்குன்னா பாவம். பிரதான ஆசாரியனா இருக்கிறாரு, ஆனா யாரும் என்னை பார்க்கல அப்படின்னு அந்த வஸ்திரம் காட்டுது. அழுக்கு வஸ்திரம். விரோதம் செய்ய பிசாசு நிற்கிறான். ஆண்டவர் அந்த பிசாசை கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, 2 கண்கள் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. 2 பேர் நம்மளை எப்பொழுதும் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒன்று தேவன், 2வது பிசாசு. நமக்கு சில பாவங்கள் அக்கிரமங்களுக்குள்ளே சிக்கி இருந்தா விரோதம் செய்ய வந்து நிற்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இதுதான் செய்தி. அருமையானவர்களே, பிசாசு விரோதம் செய்ய வருவான். அதாவது பாவம் என்கிற ஒரு விரோதத்தை நம்ம மேல தள்ள வருவான். அது உருவாகாம ஆண்டவர் காத்துக்கொள்வார். கையை உயர்த்தி 10 விரோதங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். பிசாசு சாபமாகிய ஒரு விரோதத்தை விதைப்பான், கர்த்தர் காத்துக்கொள்வார். இச்சை என்கிற ஒரு விரோதத்தை பிசாசு விதைப்பான். அவனுடைய ஆசை கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே விழணும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேர், பரிசுத்த பேர் கெட்டு போகணும். இதுதான் அவனுக்கு விரோதம் செய்ய துடின்னு துடிப்பான். ஆனா அந்த விரோதம் உருவாக்கப்படாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஸ்தோத்திரம். பண ஆசை என்கிற ஒரு விரோதத்தை திணிப்பான். உலக ஆசைங்கிற ஒரு விரோதத்தை கொண்டு வருவான். செய்வனங்கிற ஒரு விரோதத்தை கொண்டு வருவான். வியாதி என்கிற ஒரு விரோதத்தை பிசாசு கொண்டு வருவான். சோர்வு என்கிற ஒரு பலவீனத்தை பிசாசு கொண்டு வருவான். பின்மாற்றம், ஆண்டவரை வேண்டான்னு ஓடக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவான். ஆமா, மறுதளித்துலாம், நாங்கள் அந்த இயேசு அறியலன்னு சொல்ல அப்படிலாம் கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்தார். 18 வருஷமாய் ஆபிரகாம் குமாரத்தி, தேவனுடைய மகான், சாத்தான் கட்டி வைத்திருந்தது ஒரு பலவீனம் நாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கண்டுபிடித்து அந்த வியாதி அவளை விட்டு நீக்கினார். இதே ஓய்வு நாளில் சுகப்படுத்தினார். அவங்க எல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. எப்படி இயேசு ஓய்வு நாளில் ஆபிரகாம் குமாரத்தி அவர் சொந்த பிள்ளைன்னு ஒன்று விடுதலை கொடுத்துடலாமான்னாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அவரை விரோதித்த எல்லாரும் வெட்கப்பட்டு ஓடுனாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். இயேசுவை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறவர்களாய் சில சமயம் நிற்கும் போது அந்த விரோதத்தை கர்த்தர் வெட்கப்பட வைப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுக்கு விரோதமாய் விரோதித்தவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டார். முடிச்சிருமா? அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாங்க. வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த அவரை விரோதித்தவர்கள் எல்லாம் தலகுனிந்து போய்விட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதத்தை செய்துட்டார். கையை உயர்த்தி அதிசயத்தை செய்துட்டார். 18 வருஷமா. ஆமா,
கட்டியிருந்த அந்த கட்டிலிருந்து எல்லாரும் பார்க்க விடுதலை கொடுத்தார். சில வியாதியின் கட்டுனால, செய்வன கட்டுனால, போராட்டத்தின் கட்டுனால, சோர்வின் கட்டுனால, கடன் பிரச்சனை என்கிற கட்டுனால, ஆமாம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேங்கிற ஒரு அவமானத்தில் இருக்கீங்களா? பிசாசு கொண்டு வருகிற வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஆண்டவர் என் கூட அதைத்தான் பேசினார். நன்மை செய்த இயேசுக்கு விரோதமாக வந்தாங்க, வெட்கப்பட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கவனிங்க, விரோதிக்க முடியாத, எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தையும் ஆவியையும் கர்த்தர் தந்து அந்த ஆயுதங்களை உடைப்பாராம். லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும், உங்களை விரோதித்தவர்கள், கடைசி அவருடைய எண்டு முடிவுலே ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்னால சீசர்களை பார்த்து சொல்றார், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தை உங்களுக்கு தாரேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஞானம்தான் ரட்சிப்பு, வாக்கு தான் அபிஷேகம். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு தாரேன். அது ஒரு பட்டயம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலையும் கர்த்தருடைய ரட்சிப்புலையும் நீங்கள் உன்னதமாக நிற்கும் பொழுது ஒருவனை எதிர்த்து பேச முடியாது, எதிர் நிற்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினான். அவன் பேரு அகித்தோப்பல். அகித்தோப்பலின் என்ன ஆலோசனை சொல்றானோ அப்படியே நடக்கும். முதலாவது அந்த அகித்தோப்பல் என்கிற அந்த ஆலோசனைக்காரன், ஆலோசனை சொல்லுகிற அந்த மனிதன் தாவீதோடு கூட இருந்தான். இப்பொழுது தாவீதின் எதிரியாகிய அப்சலோம் கிட்ட போயிட்டான். தாவீது நடுங்கிறார். ஒரு ஜெபம் பண்ணினார் பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அகித்தோப்பலின் ஆலோசனை நீர் அர்த்தமாக்கி போடுவீராக. நீங்க வாசிங்க 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த அகித்தோப்பேல்னா யார்? அவன் என்ன ஆலோசனை கொடுத்தான்? 1வது வசனம் 2 சாமுவேல் 17:1-4 வரைக்கும் வாசிங்க. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, கவனிங்க, அப்சலோம் என்ன பண்றான்னா, ராஜாவாகிய தாவீதை அழிச்சிடணும், ராஜா தாவீது இல்லாமல் ஆக்கணும். எங்க தகப்பன் வயசான ஆளியா இப்படி ராஜாவா இருக்கிறார், நான் வாலிபனா இருக்கிறேன். கவனிங்க, இவன் கணக்கா அகித்தோப்பலை இழுத்துட்டான். அப்பா கிட்ட இருந்த அகித்தோப்பலின் ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை போல இருக்கும். நீங்க வீட்டில் வச்சு படிக்க ஒன்று கூட கீழே விழாது. தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுவான். இவன் ஆலோசனை பண்றவன், இப்படி போனா இப்படி. இப்போ இதே துரு ஆலோசனைய அப்சலோமுக்கு சொல்றான். கவனிங்க, எல்லாரும் படிங்க. கட 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 கட. நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்க. தாவீது நம்ம 14,000 பேரை கூட்டிட்டு போவோம், நம்ம பின்தொடர்ந்து போனா அவன் விடாய்த்தும் கை தளர்ந்து இருக்கிற போது நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அவன் திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி, நான் ராஜாவை வெட்டி போடுவேன். கவனிங்க, உடனே நீ ராஜாவாயிருவான். எப்படி துரு ஆலோசனையை பாருங்க. இப்படி கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்க பாருங்க. தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாய் செய்ய காரியங்கள் செய்கிறது பாருங்க. உங்க வீட்டில் நடக்கும், உங்க தொழிலில் நடக்கும். இப்போ தாவீது ஒரு ஜெபம் பண்ற, ஆண்டவரே, அகித்தோப்பலின் ஆலோசனையை அப்சலோம் சொல்றான். கீழே நீங்க வாசித்துருமா? ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. பாருங்க, அப்சலோம் எல்லாருக்கும் இது இவர் சொல்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. கை தளர்ந்து போய் அவன் விடாய்த்தவனாய் இருக்கும்போது இந்த அகித்தோப்பில் போய் அவனை பார்த்து கொண்டு போடுவான். உடனே நாம் ராஜாவாகலாம். இப்போ தாவீது இதை அறிஞ்சு ஒரு ஜெபம் பண்றார்.
ஆண்டவரே ஆண்டவரே, அகிதோப்பலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும். அவன் ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டதுனால காரியம் ஒன்று நடக்கிறதுனால அவன் தற்கொலை பண்ணியே செத்தான். கவனிக்கிறீங்களா? முடிவு தற்கொலை ஆயிற்று. 23வது வசனம் வாசிமா. தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, அகிதோப்பேல் தன்னுடைய யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். எவ்வளவு அவனுடைய முடிவு பரிதாபமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு துரு ஆலோசனை கொடுக்கிறான். அவனை கொண்டு போட்டலாம், இவனை கர்த்தர் கொண்டு போட்டார். கவனிக்கிறீங்களா? உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார், உங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறார். தாவீது மேல வச்ச பாசம், தாவீது மேல வச்ச நேசம், அன்பு, அக்கறை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். இந்த தாவீது என்ன தெரியுமா, ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இருதயம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன். ஒரு முறை ஒரு 300 போர்ச்சேவரை கொண்டுட்டு தாவீதை அழிக்கணும்னு ஒரு கெபிக்குள்ளே வாரான். கெபிக்குள்ளே தாவீது ஒளிஞ்சு கிடக்காரு. அந்த கெபிக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறான். உடனே தாவீது என்ன பண்ணார் தெரியுமா, பின்னால் போய் தன்னுடைய வஸ்திரத்தொங்கலை, சவுலின் வஸ்திரத்தொங்கலை எடுத்துட்டு தன் இடத்துக்கு வந்தவுடனே இருதயம் அடித்ததாமா. இதைத்தான் கர்த்தர் பார்த்தார். கையை உயர்த்தி, ஆஹா என்ன தேவ மனுஷன், இருதயம் உங்களுக்கு அடிக்குதா? சின்ன தப்பு பண்ணும் பொழுது, துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது, துணிகரமாக பொய் சொல்லும் பொழுது இருதயம் அடிக்கணும். ஆண்டவர் எந்திரித்திருந்து யுத்தம் பண்ணார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அடுத்து கீழே வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினேன், ஐயோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணனுக்கு விரோதமா என் கையை உயர்த்திட்டு எப்படி அழுகிறான் பாருங்க. தனிப்பட்ட முறையில் எதிரியினுடைய சால்வை அறுத்ததுனால எப்படி மனஸ்தாபப்படுறான் பாருங்க. பரலோகம் பார்க்குது, தேவன் பார்த்தார். அகிதோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டார். கையை உயர்த்தி. கர்த்தருடைய பிள்ளை இதுதான். சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது மனசு அடிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிரணும். இப்படி பண்ணிட்டு ஆண்டவரே, ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி. அல்லேலூயா. மனசு அடிக்குதான், கேளுங்க, மனசு அடிக்குதான். தவறு செய்யும் பொழுது, ஆமாம், குற்றம் செய்யும் போது மனசு அடிக்கணும். அருமையானவர்களே, 51ஆம் சங்கீதம் இவரால் அழுது எழுதப்பட்ட சங்கீதம். சும்மா கர்த்தர் அந்த ஞானவான் அகிதோப்பலினுடைய ஆரம்பத்தை பாருங்க. தேவ ஆலோசனை போல அவன் சொல்லுவான் ஆலோசனை. ஆனால் அந்த ஆலோசனை நடக்கவே இல்லை, செத்தும் போனான். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு ஆமான் திட்டம் போட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஆமான் திட்டம் போட்டான். மொர்தெகாய், அது யூத வம்சமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மனிதி உண்மையா இருந்தா, ஒரே ஒரு எஸ்தர் உண்மையா இருந்தா, அவரும் அவருடைய 3 தோழிகளும் உபவாசம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அந்த ஆமானுடைய சதி நடக்கலை, அவன் தூக்கு போட்டு செத்தான். கையை உயர்த்தி. யூதாசுடைய திட்டம் நடக்கலை, தூக்கு போட்டு செத்தான். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. தலைக்கு மேலே கை தட்டுங்க, எழுதி வைங்க. எனக்கு விரோதமா என்னென்ன இருக்குதா சகப்பு இங்கு ஊத்துங்க மேலே, இன்னைக்கு அழிச்சிருவார். 2வது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அக்கினி பலன் கொள்ளவில்லை. அக்கினி பலன் கொள்ளவில்லை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி குளிர்ந்த ஏசி இரும்பு மாதிரி ஆனது. வாசிங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும்
தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாருங்க, அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது, இங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் 7 மடங்கு தீ அது பலன் கொள்ளவில்லை, விரோதம் செய்தது வாய்க்கவில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த பகுதி நீங்க பார்த்தீங்களா? நெபுகாத்து நேச்சர் என்றால் பாபிலோனின் அரசன். அவன் இரும்பு மனிதன் என்று பிராக்கெட்டில் இருக்கிறது. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். 60 முழமாகிய ஒரு சிலையை வைக்கணும், பொற்சிலையாக இருக்கணும். துராய் என்ற அந்த பட்டணத்தில் அந்த சிலையை நிறுத்தணும். கவனிங்க, ஆமாம், 60 முழம் உயரம், 6 முழம் அகலம், அப்படி பயங்கரமான ஒரு சிலையை பப்ளிக் தூரா என்ற பாபிலோனின் பிரதான ஒரு சமபூமியில் நிறுத்தி எல்லாரும் வணங்கணும், எல்லாரும் தாழ வணங்கணும். அப்பொழுதுதான் எல்லாருமே வணங்கிட்டாங்க. ஆனால் அங்களுடைய தேசாதிபதி சொல்றாங்க, நீர் எங்களை நியாயம் விசாரிக்க ஞானிகள்னு ஒரு 3 பேரை கொண்டு வந்தீர்களா? ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. நீர் நிறுத்தின சிலையை மட்டும் அவங்க வணங்க மாட்டுக்காங்க. கவனிங்க, மறுபடி கூப்பிடுறாரு. பாருங்க, இது தேசத்தின் கட்டளை. நான் இவங்களை கண்காணிக்க விட்டா இவங்கள மாதிரி நீ ஏன் செய்யலை? அவர் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். ஆமாம், கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல, நெஞ்சில் கை வச்சு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்பு வைக்க, என்னதான் ஆயுதம் வரட்டும் தப்பு வச்சிருவார். நல்லா ஒரு இடி இடிச்சுட்டு சொல்லுங்க, என்னதான் ஒரு ஆயுதம் வரட்டும் நம்ம தப்பிச்சிருவாரு. பாருங்க, 7 மடங்கு அவங்க கிண்ணறம் நாகசுரம் வாசிக்கும் போது தாள வணங்கணும். இவங்க மறுபடியும் வணங்கலை, தூக்கி போடுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் போட்டவங்க கருகி போனாங்க. உள்ள கிடக்கிறவங்கள ஒருவர் காப்பாற்ற வாரார், அவர் தான் இயேசு. கைகளை தட்டுங்க. நேபுகாத்நேச்சர் இப்படி பார்க்கிறாரு, மந்திரியை கூப்பிடுறாரு. ஐயோ, 3 பேர் அல்லவா போட்டோம், 4வது ஒருவர் தேவ சாயலுக்கு விளாவிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தேவ சாயலா இருக்கிறாரு, முடி கூட கருகலை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் உண்மை அருமையானவர்களே. தேவ சித்தம் இல்லாமல் முடி கூட கீழே விழாது. அக்கினி பலன் செய்யலை, ஒண்ணுமே அங்கே நடக்கலை. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆமாம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து ஆராதிக்கிற, அப்படி பேர் வைங்க, ஆராதிக்கிற தேவன். ஆகையினால தான் அக்கினி பலன் செய்யவில்லை. அவங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அக்கினி குளிர்ந்த தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கையை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் மொட்டையாயிரும், மொட்டையாயிரும். அல்லேலூயா. ஆமாம், மொட்டையாயிரும். உருவாக்கப்படலை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு இதை ஜெயிச்சாருங்க. இதே மாதிரி பிசாசு நேபுகாத்நேச்சரை மாதிரியே சாத்தான் சொன்னான் பாருங்க. உப்பரியிலே கொண்டு போய் நீ என்னை தாள சாஷ்டாங்கமாய் பணியணும். இயேசுவை உபவாச நாட்களில் 3 காரியத்தை சொன்னா, 3 காரியத்தில் ஒரு காரியம், என்னை நீர் சாஷ்டாங்கமாய் வணங்கணும். ஆண்டவர் சொன்னாரு, அப்பால போ பிசாசே, தேவன் ஒருவருக்கு நீ ஆராதனை செய். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டா, என்ன பணிந்து கொண்டா. இவைகளையெல்லாம் இதுதான் பிசாசு நடத்திக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆராதனையை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. கையை உயர்த்தி, நம்ம துதி, நம்ம கண்ணீர், நம்ம பலன், நம்ம ஆண்டவர் உருவாக்கின தெய்வம். இயேசு ஜெயிச்சாரு பாருங்க. ஆமாம், சாத்ராக் சாதாரண ஆட்கள், இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோனில் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. அதை நீ ஆண்டவர் நன்னி பண்ணி அப்படியே துரத்தினார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் மேற்கொள்ள இருக்கிறது. ஆராதனையே நீங்கள் விடவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறது மகா பரிசுத்தம். எங்கள் ஏரியாவில் ஒருவர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு கொடிய நோய் வந்தது. அந்த கொடிய நோய்க்கு அவங்க ஜோம் பண்ண, கட்டு உடைக்கிற ஜபத்தில் கொடிய நோய் போயிருச்சு. உடனே அவருடைய வீட்டுக்கார் இவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. அவர் வீட்டுக்கார் சொன்னார், நீ
தொடவே கூடாது இந்த பைபிளை. இயேசுங்கிற வார்த்தை வரக்கூடாது. அது என்ன அப்படின்னு ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு இந்த காரியம். அவன் சொன்னாங்க, இல்லை இயேசு எனக்கு என் கொடிய நோயை மாற்றினார், அவருக்காகத்தான் வாழ்வேன். இப்போ நீ வேண்டாம், உன் பிள்ளை வேண்டான்னு வந்தாங்க. இன்னைக்கு அந்த சகோதரியை உயர்த்தி வச்சிருக்கிறார் நம்ம சபையில். கையை தட்டுங்க பார்ப்போம். அவருடைய பெண்ணு கல்யாணம், வாலிப மகளு நான் ஒரு தகப்பும் போல நின்று நடத்தி வச்சேன். இன்றைக்கும் எங்கள் சபையில் பேர் புகழா முழு நேர ஊழியக்காரங்களாக இருக்காங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். பாருங்க, அக்னி பலன் செய்யவில்லை. உடனே நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், அந்த வார்த்தை 29வது வசனம், ஷாத்ராக் மேஷக் நேகோ தேவனே தேவன், அவனுக்கு விரோதமாக யார் பேசினானோ அவங்க வீடு உடைக்கப்படும், எரிக்கல காக்கப்படும் சொல்றான். 29 வசனம் வாசிமா. ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டிக்கப்படுவான். அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும். இதுதான் நடக்குது. தோர கை தட்டுங்க பார்ப்போம். கர்த்தர் அப்படி முதலாவது அவனை கொலை செய்யலாம். அவன் விடாய்த்திருக்கும் போது, சோர்ந்திருக்கும் பொழுது அவனை நான் திடுக்கிட பண்ணி கொலை செய்வேன் என்று அகிதோப்பல் ஆலோசனை கொடுக்குறான். அது நடக்கலை. ரெண்டாவது, தீயில பிள்ளைகளை சுட்டி எரிச்சிடலாம், அதுவும் நடக்கலை. மூணாவது, கவனிங்க, நம்ம பார்க்க தரியு ராஜாவே நம்ம தேசத்துக்குள்ள 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமே. நீர் ஞானின்னு கொண்டு வந்த பாபிலோனில் இருக்கிற அந்த இளைஞன் தானியேல், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார, நீர் கையெழுத்து போட்டீர்ல, இந்த கையெழுத்துக்கு அவர் மதிச்சாரா? அவர் எப்பொழுதும் வழக்கம் போல அவர் மாடியில் போய் எருசலேமுக்கு நேராக கதவுகளை திறந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்ல. உடனே கூப்பிட்டாரு, இந்த கட்டளையை மீறுகிறவனை சிங்கத்துக்குள்ள போடுவேன்னார். கவனிங்க, சிங்கக்கெபி சிங்கத்தை காட்டி ஜபத்தை நிறுத்த பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது தானியேல் 6:22 எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு. வாசிமா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கக்கெபியில போட்டாங்க. ஆனா தரியு ராஜாக்கு மனமே இல்லை. அப்படி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஐயோ, நம்ம ஞானின்னு அவனை கொண்டு வச்சோம், அவனுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம என்ன பண்றது? விடிய காலத்தில் போய் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமாண்டவரே, எங்களை தப்புவித்தார். ராஜா கெபியின் கிட்ட வந்து போய் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய். இது ராஜா கேட்டார். இப்ப தானியேலாகிய நீங்க எல்லாரும் சொல்லுங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபம் 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 ஜெபம். சிங்கமே வாய் கட்டப்பட்டுட்டு பக்கத்துல தேவனுடைய தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் உடைஞ்சு போச்சு. கையை உயர்த்தி ஆமேன். உடைஞ்சிரும். இயேசுவை போல ஜெபம் பண்ண முடியாது. நான் இந்த செய்தி என்ன கொடுக்குறேன்னா, நல்ல ஜெபத்தை கூட்டுங்கிறேன். ஜெபம் எந்த வேலையும் எந்த நேரத்துலையும் தடை பண்ணக்கூடாது. கையை உயர்த்தி. பிள்ளைகள் வந்ததுனால ஜெபம் தடை பண்ணக்கூடாது. பேத்தி வந்ததுனால, பேரன் வந்ததுனால தடை பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா வந்ததுனால ஜெப வாழ்க்கை தடை பண்ண. பிசாசு ஜெபத்தை தடை பண்ண நினைப்பான். கவனிங்க, நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தி, நீங்கள் ஜெப வீரராக இருக்கணும். உனக்கு ஒரு விதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். தலையில் கை வைங்க. ஷாக்கா ராக்கா ராமா நாத்தா ராபா காபா ராபா காபா. 14 மத்தேயு 14:23 வாசிமா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது, கவனிங்க, எப்பொழுதும் இயேசு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இயேசுக்கு மற்ற எந்த பிரியமும் இருக்காது. ராஜாவாக கூப்பிடுறாங்க யோவான்ல, அவர் மறைஞ்சி போய் ஜெபம் பண்றார். அதே ஜெபாவி. தலையில கை வைங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.